Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி zingy parcel. Domino's விட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்ல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நல்லா சூடா இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி கை பொறுக்குற அளவுக்கு சூடு வந்ததும் இதில் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ட்ரை ஈஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஈஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க இந்த ஈஸ்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாகவே 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாவு கையில் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சாதான் gluten ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நம்மளோட zingy parcel நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன், ஸோ மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைய அந்த மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக மாறிட்டே வருது. இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு மேலே ஈரமான ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ரைஸ் ஆகட்டும். வின்டர் சீசனாக இருந்தால் ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் கூட ரைஸ் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ரைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை இந்த பவுல்லேருந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை நல்லா க்ளீனான ஒரு ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிட்டு இதுக்கு மேலே லைட்டாக மைதாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு இந்த மாவு எடுத்துருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு 8 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு zingy parcel வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட் பண்ண ஒவ்வொரு பீசஸையும் இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பீசஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக நல்லா ஈக்குவலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேலில் ஒவ்வொரு மாவையும் இந்த மாதிரி நல்லா மெஷர் பண்ணி ஈக்குவலாகவே எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 58லேருந்து ஒரு 59 கிராம் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். வெயிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ரைசிங் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஹரிசா சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். கலர் ரொம்ப நல்லா வரும். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹைலியே வச்சு இந்த வரமிளகாய் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வற்றி இந்த மிளகாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த வரமிளகாய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம வேக வச்சுருக்க வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஹரிசா சாஸ் இதில் சேர்க்க போகிறதுனால மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 100 கிராம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் வந்து இந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் நல்லா பாயில் பண்ணியிருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருக்க ஹரிசா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் சேர்த்துக்கோங்க. மயோனேஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த மயோனேஸில் இருக்க ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதனால் மயோனேஸ் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதில் நான் வந்து கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதில் கலர் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. இப்போ கீழே லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை 2 சைடும் நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு விரிக்கும் போது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாவை ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்லேயே விரிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் போதும். இப்போ இது நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். 3 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண வேணான்னா நீங்கள் டைரெக்டாகவே இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸில் மட்டும் நம்ம எங்கே க்ளோஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அதே மாதிரி நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு லைட்டாக இது வெளியே பிரிஞ்சு வராத மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் ஆனதும் பிரிஞ்சு வரக்கூடாது. இப்போ அந்த சென்டரில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். இப்போது இந்த சைட்ஸில் எல்லா இடத்துலையும் திரும்பவும் தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைட் கார்னரும் இந்த சைட் கார்னரும் ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்க அந்த கார்னரையும் எடுத்து 3மே வந்து நல்லா ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக் பண்ணும்போது அது தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதாவை டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் நம்ம ஒவ்வொரு ஜிங்கி பார்சலாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எக் வாஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாதி முட்டையில் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் எக் வாஷு. இதே மாதிரி எல்லா ஜிங்கி பார்சலையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பிளேட்டை அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணிவிடுங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே எக் வாஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா ஜிங்கி பார்சலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் சேர்த்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கலர் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். மேலே இருக்க க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜிங்கி பார்சலை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.